Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் பச்சை பாசிப்பயிறு வச்சு ஒரு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. தண்ணி போட்டு நல்லா ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஊறின பிறகு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி சூடு பண்ணுங்கள். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதக்குங்க, நல்லா வேகட்டும். சிறிதளவு மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரக பவுடர், மிளகு பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாசிப்பயிரை எடுத்து ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பாசிப்பயிரை வேக வச்சுட்டோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான கிரீன் கிராம் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல் RJ Universe. Thank you for watching. Thank you.